சகோதரனே சகோதரியே, காலை எழுந்தது முதற்கொண்டு சாயங்காலம் படுக்க போகிறதுக்கு மத்தியில நீ செய்கிற காரியங்களாக இருக்கலாம், படிக்கிறவன் படிப்பாக இருக்கலாம், இருக்கின்ற சொந்தக்காரர்களுக்கு மத்தியில இருக்கலாம், அல்லது உன்னோட வேலை பார்க்கிறவர்களுக்கு மத்தியில இருக்கலாம். சாத்தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே தூசியை கிளப்பி விட்டுட்டே இருப்பான். ஏதோ ஒன்று பண்ணி வார்த்தை பேச வச்சிருவான். அப்படியே கோபதாபங்களை உண்டாக்குவான். ஆவேசத்தை அப்படியே அவன் தூண்டி விட்டுருவான். இதெல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் காலையிலே உலகம் அது கண் விழிப்பதற்கு முன்பே இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிற தேவனை நாம் ஒருவேளை தேடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதகரமாய் இருக்கும். கவனிங்க, அது உத்தமமானது. என்னங்கது? தேவனுடைய சந்நிதியிலே நாம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் என்பது இந்த பிரபஞ்சத்திலே நாம செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய காரியம், ஊழியம். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். ஆனால் மரியாள் விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்னங்க அது? என் பாதத்துக்கு கீழாக அமர்ந்திருக்கிறாள். இதை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால், தேவனுடைய சந்நிதியில் அவர் பாதத்தின் கீழே அமர்ந்திருந்தால் இதை பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் மிகவும் அற்புதங்க. இது ரொம்ப அற்புதம். இப்ப இந்த 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை வந்து விட்டது. என்ன அந்த பிரச்சனை என்று கேட்டால், இவர்கள் இருவருமே மிகவும் நேசித்த அந்த சகோதரன் பேர் என்னங்க? லாசரு. என்னாச்சுங்க? வாங்க அதை வாசிக்கலாம். யோவான் 11:2 கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, வாசிங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு கவனிங்க ஆள் அனுப்பினார்கள். தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம் இது. மார்த்தா தேவனை நேசிச்சா இல்லைன்னு சொல்ல, அதுக்காக தான் அவருக்கு அவ சேவை செய்கிறா. மரியாளும் தேவனை சேவிக்கிறானா? கவனிங்க, அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் தேவனுடைய பாதம். லாசரு இயேசு கிறிஸ்துவை நேசித்தான். இயேசு கிறிஸ்துவும் கூட லாசருவை மிகவும் நேசித்தார். இது தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? தேவன் என்னை நேசிக்கிறார், அதே போல என் குடும்பத்தையும் நேசிக்கிறார். ரைட். தேவன் உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டாரு, எந்த நஷ்டத்தையும் வரவிட மாட்டாரு, எந்த பிரச்சனையும் உனக்கு வரவே விட மாட்டாரு, எந்த வியாதி வேதனையை வரவிட மாட்டாரு, எந்த பிரச்சனையும் வரவே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறையா? அப்படி எண்ணுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அது உண்மை இல்லைங்க. இயேசுவே நேசித்த ஒரு குடும்பம் இது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? வாசிக்கலாம் 3 ஆண்டவரே, கவனிங்க, நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். ஐயா, நீர் எங்களை நேசிக்கிறீர் அல்லவா? நீங்க எங்க தம்பியை நேசிச்சீங்களே, எங்க தம்பினா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் தானே ஆண்டவரே? நீர் நேசித்தவன் ஆண்டவரே வியாதியா இருக்கிறான். அப்படின்னா தேவனை நாம் நேசித்தாலோ அல்லது தேவன் நம்மை அவர் நேசித்தாலோ, இந்த பூமியின் மீது நாம செய்யக்கூடிய இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே தடைகள் வரும், அநேக தொந்தரவுகள் வரும், ஆபத்துகள் வரும், பினான்சியல் பிரச்சனை கூட அது வரும், ஆரோக்கிய குறைவும் அது வரும், அவமானங்கள், அநேக நிந்தைகள் அது வரும். வராது அப்படின்னு யார் ஒருவரும் கூட தயவு செஞ்சு நினைச்சிராதீங்க. ஆனால் என்ன வந்தால், எப்படிப்பட்டது வந்தாலும் சரி, உன் பட்சமா இருக்கக்கூடியவர் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர் என்பதினால்தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வை தருவதற்கு என் இயேசு போதுமானவர். அந்த இயேசு ஒருவேளை உனக்கு துணையாக இருப்பார் என்றால் நீ ஒருத்தனாவே இந்த அபாயங்களை, ஆபத்துக்களை, அநேக நிந்தைகளை, ஆவிக்குரிய பிரச்சனைகளை, ஆரோக்கிய குறைவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒருவேளை அவர் துணையாக இருப்பார் என்றால் உன்னோடே கூட அவரும் அதை எதிர்கொள்ள போகிறார். அவற்றை அவர் ஜெயிக்கிறார். அது மாத்திரமல்ல, கவனி, உனக்கு வெற்றியை தருவார். மார்த்தா, மரியாள், என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆண்டவரே, எங்க தம்பி வியாதிப்பட்டு இங்க கிடக்குறான், நீங்க வந்து அவனை பிழைக்க வச்சிருங்கப்பா, அற்புதம் பண்ணுங்க. அற்புதத்தை செய்ய ஆசைப்பட்டார்கள். ஆனால் நான் ஆசைப்படுறது வேற, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? ஆண்டவர், நீங்க அற்புதத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் நான் மகா அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன்.
வியாதியா இருக்கிறவனுக்கு குணப்படுத்த வேண்டும், அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். கவனிங்க, செத்து போனவனை திரும்ப எழுப்பக்கூடிய மகா அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எனவேதான் நீங்கள் அழைத்த போது நான் உடனே வரல. புரியுதாங்க உங்களுக்கு? ஏதாவது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, ஆண்டவரே அற்புதத்தை பண்ணுங்கப்பா. தேவன் என்ன பண்றாரு? தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் லேட் ஆக்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனி மகனே, மகளே, என்னிடம் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகா அற்புதம் செய்ய ஆசைப்படுகின்றேன். சகோதரனை கவனிக்கிறியா? அற்புதத்தை ஆசைப்படுகிறாயானால் ஓ பார்வையில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஆனா தேவனுடைய பார்வையில் ஒரு மகா அற்புதம் நடக்கணும். மகா அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய ஆசைப்படுகிறார் என்பதனால் தான் அந்நாளில் எப்படி அவர் தாமதமாக வந்தாரோ, இன்னைக்கும் கூட தேவன் உன் வாழ்க்கையிலே தாமதமாக்குகிறார். இதுக்கிடையில சாத்தான் வந்துருவாங்க. வந்து உன் அப்படியே சோதிப்பான். எங்க போயிட்டார் உன்னுடைய தேவன்? எங்கடா அவன் ஜெபத்துக்கான பதில் வரல? என்னமாச்சோ உபவாச ஜெபம் எல்லாம்? என்னாச்சோ வேலை? என்னாச்சு கல்யாண காரியம்? என்னாச்சு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்? இஷ்டம் போல வந்து உன்னை அப்படியே ரொம்ப 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 மிகவும் அப்படியே சோதிப்பான். அற்புதத்தை பண்ணுவாருன்னு சொன்ன, ஆச்சரிய காரியங்களை பண்ணுவார்னு நினைச்சியா? உன் தேவன் பெரியவர்னு சொன்ன, என்னவாயிட்டார் இப்போ என்று சாத்தான் அதுக்கு இடையில வந்த உன்னை அப்படியே திக்கு முக்காட வைத்து விடுவான். அப்போ நீ சொல்ல வேண்டியது தெரியுமா உனக்கு? சாத்தானே, உன்னை அற்புதம் நடத்துங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்யா. ஏன் தப்புயா அது? என் தேவர் அற்புதம் பண்றவர் இல்லை. அவர் ஒரு மகா அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் என்பதனால் தான், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதனால் தான் என் வாழ்க்கையில உடனே ஒரு பதிலை அவர் தரல. சாத்தானே, சாத்தான் உங்களிடம் வந்து உங்களை சோதிக்கும் போது எதுக்கு இந்த தாமதம், எங்க போயிட்டார் உன்னுடைய தேவன் என்று உங்களிடம் கேள்வி கேட்கும் போது கட்டாயமா நீங்க அவன்கிட்ட சொல்லணும், என் தேவன் தாமதிக்கு அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நான் ஆசைப்படுகிறது ஒரு அற்புதமானால் என் தேவன் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளின் விஷயத்திலே, என் படிப்பின் விஷயத்திலே, என் உத்தியோக விஷயத்திலே, விவாக விஷயத்திலே, கர்ப்பபலன் விஷயத்திலே நான் செய்கிற என் ஜெபத்துக்கு கவனி, தேவன் மகா அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதனால்தான் அவர் தாமதமாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று தைரியமாக இந்த உலகத்துக்கு சாட்சிய சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையில் அதை நீ காண போகிறாய். இந்த நம்புவோர் இருந்தால் என்னோட சேர்ந்து வாங்க, ஜெபிக்கலாமா? ஆண்டவரை கேட்கிறேன், ஏசையா, ஜெபிக்கக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு அருளி செய்ங்கப்பா. தனிமையிலே ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே உம்மோடு சேர்ந்து இருக்கிற ஆவிக்குரிய நடத்தையை எங்களுக்கு அருளி செய்யுங்க. தனிமையிலே உம்முடைய சந்நிதியிலப்பா நாங்கள் காணப்பட வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும், மோடு பேச வேண்டும், உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தின் பிரகாரமே நாங்கள் வாழ வேண்டும். நீங்கள் ஒரு மகா அற்புதத்தை செய்ய போகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. உமக்கே சகல துதியும் அப்பா, கனமும் மகிமையும் அப்பா என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.